Artful Arts channel பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம். நம்ம டெய்லி drawing challengeல இன்னைக்கு first drawing challenge நம்ம mural art வரைய போறோம். கேரளா ஸ்பெஷல் mural art வரையறதுக்கு ரொம்ப அழகானது, பார்க்கறதுக்கு அதை விட அழகானது. அதை நம்ம ரொம்ப சிம்பிள் ஃபார்மில் எப்படி வரையலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். தாமரை அப்படின்றது எல்லாராலையும் வரைய முடியும். அந்த தாமரையில் ஒரு ஸ்டெம், அந்த ஸ்டெம்மில் இருந்து நமக்கு லீவ்ஸ், அதுக்கப்புறமா அதில் இருக்கிற ஃபர்ன்ஸ், இதெல்லாம் வரைஞ்சி இந்த மியூரல் ஆர்ட்டை நம்ம பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு பிளெயின் ட்ராயிங்காக தான் இந்த ட்ராயிங் இப்போ நான் வரைஞ்சிட்ருக்கேன். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் ஸ்லோ பண்ணி இதை பார்த்துக்கலாம். இல்லை இதுவே கரெக்டாக இருக்குன்னா அப்படியே நீங்கள் ஒரு அப்படியே கோ த்ரூ பண்ணிடலாம். சரியா? இப்போ இந்த தாமரை எல்லாத்தையுமே நம்ம வரைஞ்சிட்ருக்கோம். இதில் முக்கியமான விஷயம் இந்த மியூரல் ஆர்ட்டில் இருக்கிற அந்த கலர் காம்பினேஷன்ஸ். ஸோ நம்ம நார்மலாக ஒரு பச்சை கலர், பிங்க் கலர் கொடுக்கறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அந்த ஷேடிங் எவ்வளோ அழகாக கொடுத்தா இந்த மியூரல் ஆர்ட் அழகாக வரும், அதுதான் முக்கியம். அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் க்ரீன் இருக்கும் இல்லையா, அந்த க்ரீனை ஒவ்வொரு ஸ்டெம் அண்ட் லீஃப்லேயும் ஒரு பக்கத்தில் மட்டும் அவுட்லைன் மாதிரி கொடுத்துருங்க. இதை கரெக்டாக பண்ணாலே பேலன்ஸ் இருக்கிற ட்ராயிங் நமக்கு ரொம்ப அழகாக வந்துடும். ஸோ அடுத்து இந்த பேரட் க்ரீன் இருக்கு இல்லையா, இதை நம்ம கொடுத்துடுறோம். இப்போ நான் கலர் பென்சிலில் பண்ணுற விஷயத்த நீங்கள் பெயிண்ட்லேயும் பண்ணலாம், அதே மாதிரியே க்ரையான்லேயும் பண்ணலாம். உங்ககிட்ட எந்த பொருள் இருக்கோ அதை வச்சு தானே பண்ண முடியும். அதனால உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள். ஸோ இப்போ பேரட் க்ரீனை கொடுக்குறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் லைட் ஷேடான லைட் க்ரீனையும் நம்ம நடுவில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ டார்க் க்ரீனும் யூஸ் பண்ணுறோம், பேரட் க்ரீனும் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரியே நம்ம லைட் க்ரீனும் யூஸ் பண்ணுறோம். இப்போ லோட்டஸ்க்கு அதனுடைய பாடியில் நம்ம எல்லோ கலர், அது பார்த்திங்கன்னா மேங்கோ எல்லோ இருக்கு இல்லையா, அதை நம்ம பாட்டமில் கொடுக்குறோம். இந்த மாதிரி இப்படி கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிங்க் கலர் இருக்கு இல்லையா, அப்படியே பேபி ரோஸ் மாதிரி இருக்கும் பிங்க் கலர், அது நம்ம கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் கலரை இப்படி நம்ம அடிச்சிடுறோம். அதுக்கு மேலே ரெட் கலர் நம்ம கொடுத்துடுறோம். இதே மாதிரியே ஃபஸ்ட்டு அந்த ரோஸ் கலர், அப்புறம் பிங்க் கலர், அதுக்கப்புறமா ரெட் கலர், இதையே அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ் கலர் கொடுக்குறோம், அடுத்து பிங்க் கலர் கொடுக்குறோம், அடுத்துக்கு நம்ம ரெட் கலர் கொடுக்குறோம். எல்லா லோட்டஸ்க்குமே இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த மியூரல் ஆர்ட்டில் அவங்க கொடுக்குற அதே எஃபெக்டை நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த ட்ராயிங் நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ட்ராயிங்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் வால் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்காவது க்ரீட்டிங் கார்டு கொடுக்குறீங்கன்னா அதோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எந்த விதத்தில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ட்ரெஸ்லாம் இருக்குது இல்லையா, அதில் ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதை அழகாக நீங்கள் கலர் பண்ணிங்கனாலே உங்களோட சிம்பிள் ட்ரெஸ் கூட ரொம்ப கிராண்ட் ட்ரெஸ்ஸாக மாறிடும். ஸோ இந்த ட்ராயிங் சேலஞ்சில் நான் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு மல்டி டைமென்ஷனலாக மல்டி கிராஃப்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த டே 1ல் நம்ம இந்த மியூரல் ஆர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதோட அந்த பிளாங்க் இடங்கள் இருக்கு இல்லையா ஒயிட் கலரில், அங்கே எல்லாத்துலேயுமே நான் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட் ஷேடாக கொடுத்துட்றேன். இப்போது அவுட்லைனுக்காக பிளாக் கலர் கொடுக்குறேன். அவுட்லைன் பிளாக் கொடுக்கும் போது ஒரு பக்கத்தில் டார்க் ஷேடு இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி லீவ்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் குச்சி குச்சியாக அந்த ஷேட்ஸ்லாம் வரையும் இல்லையா, இதே மாதிரியே வரைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகான இந்த மியூரல் ஆர்ட் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நான் பேக்ரவுண்டில் க்ரீன் கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு பதிலாக, அதாவது க்ரீன்னா அது டீல் கலர் மாதிரி, அது இல்லாமல் நீங்கள் எல்லோ கலர் கொடுக்கலாம், இல்லைனா ஆரஞ்சு ஷேட் கொடுக்கலாம். எப்படி வேணாலும் கொடுத்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்டரில் நம்ம எந்த டிசைன் வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி டாட்ஸ் மட்டும் நான் வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் டாட் வச்சுட்டு செகண்ட் லைன் டாட் வைக்கிறேன். அது கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஒரு பக்கம் டாட்ஸாக வைக்கணும், இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ளாட் லைன்ஸாக இந்த மாதிரி வரைஞ்சிட்டா நம்மளோட இந்த லோட்டஸ் மியூரல் ஆர்ட் ரொம்ப அழகாக நமக்கு கிடைச்சிடும். இது நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் பேசிக் ஐடியா உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டெய்லி ட்ராயிங் சேலஞ்சில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சொல்லித்தரேன், நான் தயாராக இருக்கேன். ஸோ இது ஏற்கனவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதனால தான் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கொடுப்பேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.